ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பையனை ஸ்கூலுக்கு விடுறதுக்காக இன்றைக்கி மார்னிங் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நைட்டே பாதாமை வந்து சூப்பராக வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஜலதோஷமாக இருந்ததுனால இந்த மாதிரி சுக்கு காஃபி போட்டு டீயும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி தேங்காய் கட் பண்ணதுனால கொஞ்சமாக தேங்காய் தண்ணியும் கிடச்சாச்சு. அதுக்கப்புறமா நைட்டே தயிருக்காக உர ஊற்றி வச்சுருக்கிறேன், பட் இன்னும் வந்து உர ஆகலை. அதுக்கப்புறமா 2 முட்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு. சாதம் வந்து கொதித்த உடனே இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டேன். வெந்த அப்புறமா வடித்து எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக பருப்பு அதுக்கப்புறமா காய்கறிகள் எல்லாமே சேர்த்து வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இது வந்து இடியப்பத்துக்காகத்தான் தண்ணி வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது என்னடா 2 கலரில் இடியப்ப மாவு இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்று வந்து அரிசி மாவுங்க, கொஞ்சமாக நவதானிய மாவும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி வருது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா அரைச்ச மசாலா எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ நான் எதிர்பார்த்தபடியே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை வேக வச்சு பார்ப்போம் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கும் எல்லாமே ரெடி ஆகியாச்சு, காய்கறிகள் எல்லாம் வந்தாச்சு. ஸோ இதை வந்து தாளித்து எடுக்க வேண்டியது தான். அட் லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி எடுத்துக்கிட்டேன். ஸோ மணமாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். ஸோ நாம் வந்து இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஒரு தட்டு எடுத்து இதில் வந்து மார்னிங் வந்து பையனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு இடியப்பமும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண அதே கறி தாங்க நான் எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். எதிர்பார்த்த மாதிரியே சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக சாதம், அதுக்கப்புறமா கறி. இதை வந்து எப்போவுமே நான் பொதுவாக வந்து இந்த மாதிரி கிளறி தான் கொடுப்பேன், ஒரு ஸ்பூன் வச்சு. எதுக்காக அப்படின்னா சின்ன பையன், ஸோ எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து அவனுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காகத்தான். ஸோ கொஞ்சமாக நெய்யும் விட்டு அதை வந்து ஒரு எக்கும் வச்சு அதை வந்து டிஃபன் பாக்ஸை மூடிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ 10 மணிக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி வந்து பைனாப்பிள் இருந்துச்சு. ஸோ அந்த பைனாப்பிளை வந்து நீட்டாக தோலெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்காகத்தான். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து செகண்ட் ட்ரிப் வேனில் தான் வருவான். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவனுக்கு வந்து கண்டிப்பாக வயர் பசிக்கும். அதுக்காக இன்றைக்கி வந்து கடலை கேட்டிருந்தான், அதுவும் இந்த பொட்டுக்கடலை கேட்டிருந்தான். சரி அதையே கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்படி தாங்க இன்றைக்கி எனக்கு டே போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.